செம்மணி தொடர்பில் 2 வழக்குகளையும் ஒன்றாக இணைப்பது தொடர்பில் சட்டத்தரணிகள் ஆலோசனை. இதுவரைக்கும் புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் என்னென்ன? புதைகுழியில் புதைக்கப்பட்ட உண்மையான உடலங்களை சமூக வலைத்தளங்களில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பதிவிடுவதனால் ஏற்படும் சிக்கல்கள் என்னென்ன? மனிதர்களினுடைய கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது? எதிர்பார்ப்புகள் என்னென்ன? இன்றைய யூடிவியின் இந்த செம்மணி தொகுப்பு அவதானம் செலுத்தவிருக்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். யூடிவி சொந்தங்களுக்கு வணக்கம். யூடிவியினுடைய விசேட நிகழ்ச்சியான ஒரு செம்மணி தொடர்பிலே நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பல தொகுப்புகளை பல செய்திகளை தந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் செம்மணி தொடர்பிலான சில விடயங்களை உங்களுடன் கலந்தாலோசிப்பதற்கு அது தொடர்பிலே தெளிவுகளை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அவதானம் செலுத்துவது முதலாவதாக இதுவரைக்கும் செம்மணி புதைகுழியினுடைய அகழ்வு நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட எச்சங்கள் அல்லது எண்புகள் மனிதனுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அங்கு அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த செம்மணி தொடர்பிலே மறைக்கப்பட்ட உண்மைகள் என்கின்ற விடயத்தை இப்பொழுது எடுத்து காட்டியிருக்கிறது. எத்தனை பேர் இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆச்சரியத்துடன் மக்கள் அவதானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இந்த புதைகுழி தொடர்பிலே அல்லது விதைக்கப்பட்ட உயிர்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவர் தனக்கு ஏற்றால் போல் இந்த செம்மணி விடயத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு புதைக்கப்பட்டவர்கள் அல்ல, விதைக்கப்பட்டவர்கள். மாறாக இவர்கள் எவ்வாறு இங்கு விதைக்கப்பட்டார்கள் அல்லது இவர்கள் எவ்வாறு புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்விகள் பல இருக்கின்றன. காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் இது தொடர்பிலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இளைஞர்கள் முதல் யுவதிகள் வரை இந்த செம்மணி புதைகுழியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் பல தரப்பிலிருந்தும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்பிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ராஜபக்ஷ என்பவர் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். அதற்கு பின்னரான சில விடயங்கள் தான் முன்னெடுக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் 2ஆம் கட்டமாக இந்த விடயம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அகழ்வின் போது ஒரு முழுமையான ஒரு பை எடுக்கப்பட்டிருக்கிறது. அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஒரு சிறுவனுடைய உடலத்துடன் அந்த எண்புக்கூடுடன் ஒரு பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்று நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம். ஒரு தாய் ஒரு குழந்தையை அணைத்தவாறு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொலை என்கின்றதற்கு இதைவிட எடுத்துக்காட்டி என்ன இருக்கின்றது என்பதனை அங்கு அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் இது தொடர்பிலே பேசிக்கொள்கிறார்கள், கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வடிவிலான எண்புக்கூடுகள் மனிதன் கொலை செய்த முறை தொடர்பிலே ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் நேற்று பலராலும் சமூக வலைத்தளங்களிலே பரவி வந்த ஒரு அகழ்வின் போது கிடைத்த ஒரு சிறிய பிள்ளையினுடைய விளையாட்டு பொருள். இந்த விளையாட்டு பொருள் ஒரு பொம்மை. அந்த பொம்மை இந்த அகழ்வு குழியிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த பொம்மை எவ்வாறு வந்தது? ஒரு சிறுவனை கொன்று புதைக்கின்ற போது அந்த சிறுவனுடைய கையில் இந்த பொம்மை இருந்திருக்கலாம், அல்லது அந்த குழியிலே அந்த சிறுவனை புதைக்கின்ற பொழுது இந்த பொம்மையை எரிந்திருக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் பரவலாக சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பிலே புகைப்படங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சின்ன வளையல்கள். எனவே இது போன்ற பல விடயங்கள் இந்த செம்மணி புதைகுழியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் இன்னும் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேட்டலைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில இடங்கள் அடையாளப்படுத்தி இருப்பதாகவும் அது தொடர்பிலே ஆய்வுகளை நடத்துவதற்கான அகழ்வு பணிகளை நடத்துவதற்காக இன்னும் காலம் இருக்கின்றது என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இதுவரைக்கும் 35 எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது.
அது மாத்திரமில்லாமல் அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போவது ஏற்கனவே செம்மணி புதைகுழியிலே நான் குறிப்பிட்டது போன்று 1996 ஆண்டு காலத்தில் இடம்பெற்றது. 98ஆம் ஆண்டு காலத்திலே இது நீதிமன்றத்திற்கு வருகிறது. இந்த வழக்கையும் இப்பொழுது இருக்கக்கூடிய வழக்கையும் இணைத்து ஒரே வழக்காக தாக்கல் செய்வதற்கு, ஒரே வழக்காக எடுத்துக்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சட்டத்தரணி ரணிதா நாகராஜா தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பிலே சட்டத்தரணி ரணிதா தன்னுடைய கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த செம்மணி வழக்குகள் தொடர்பிலே என்ன விடயங்களை எதிர்வரும் காலங்களிலே கையாள போகின்றோம், இந்த 2 வழக்குகளையும் ஒன்றாக இணைப்பதனூடாக சட்டத்தில் எவ்வாறான விடயங்களை கையாள முடியும், இதற்கான நிரந்தர தீர்வு அல்லது நீதிமன்றத்தினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பது தொடர்பில் இலகுவாக அவதானத்தை செலுத்த முடியும். காரணம் இரண்டுமே ஒன்றுதான் என்கின்ற விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பிலே காணொளி இருக்கிறது, அவதானத்தை செலுத்துவோம். அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இன்றோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொன்னால், ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்த ஆலோசனை நடந்துகின்றது. அது சட்டத்தரணி ரணிதாவினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பிலே பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், இந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு நாளும் மக்களை அதிர்ச்சியூட்டக்கூடிய, மக்களை மிகவும் கவலையூட்டக்கூடிய பல விடயங்கள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது. மிகவும் பொறுமையாக இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மேலும் சில சிறுவர்களினுடைய எண்புக்கூடுகள் இருப்பதாகவும் அது ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதாகவும் இதனை அகழ்வதற்காக மிக கடினமான காலம் செல்கிறது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை அவ்வாறே வெளியில் எடுக்க வேண்டும் என்பதற்காக, சிதையாமல் எடுக்க வேண்டும் என்பதற்காக அகழ்வு பணிகள் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது இந்த புகைப்படங்களை AIA தொழில்நுட்பத்தின் ஊடாக சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகிறார்கள். இது எவ்வளவு தூரம் இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திற்கு தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அதனை நெறிப்படுத்தி எடிட் செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற பொழுது உண்மையான விடயம் மறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே இவ்வாறு செயற்படக்கூடியவர்கள் இந்த இறந்தவர்களுக்கான நீதி, இறந்தவர்களினுடைய உறவினர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு கவலையுடன் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நிஜமான புகைப்படங்கள், நிஜமான காணொளிகள் வெளியில் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் AIA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறு நெறிப்படுத்தி இந்த காணொளிகளை பதிவிடுகின்ற பொழுது அல்லது புகைப்படங்களை பதிவிடுகின்ற பொழுது இந்த விவகாரத்திலே மிகவும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே இவ்வாறு மெருகூட்டிய புகைப்படங்களை அல்லது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெறிப்படுத்திய புகைப்படங்களை அல்லது எடிட் செய்த புகைப்படங்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக பதிவிட வேண்டாம். இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. When you create images with the support of artificial intelligence,
which directly affects the investigation, even though different experts like. So that will also like in a way when you provide information through AI generated pictures and images, so there will be a miscontradiction. So that is a problematic issue which is a part of intervention of criminal investigation process, and also in a way like the entire investigation and excavation process is being like monitored, will be play a major role in diverting the investigation process. On the other hand, like finding the actual truth. செம்மணி விவகாரம் தொடர்பிலே இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் சில இணையதளங்களிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அக்மிமன தயாரத்ன தேரர் இங்கு இந்த செம்மணி புதைகுழிகளை தோண்டுவதின் ஊடாக சில பிரச்சனைகள் எழும்பக்கூடும். அங்கு புலிகளினால், விடுதலை புலிகளினால் கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர்களின் உடலங்களும் அடக்கப்பட்டிருக்கும் அல்லது புதைக்கப்பட்டிருக்கும். இதனை நினைவில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பாக அங்கே புதைக்கப்பட்டவர்கள் அந்த சிறுவர்கள், குழந்தைகள் என அவர்களினுடைய உடல் பாகங்கள் அல்லது எண்புகள் கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்பொழுது இவர் இந்த விவகாரத்தை பேசியிருக்கிறார் என்பது தொடர்பிலே சமூக ஊடகங்களிலே, சில இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பிலே செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது முறையற்றது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இராணுவத்தினர் கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருப்பதாக இப்பொழுது இது சமூகத்திலே பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த செம்மணி விவகாரத்திலே இது ஒரு வேறொரு திசைக்கு இதை கொண்டு செல்ல போகின்றதா என்கின்ற கேள்விக்குறி அச்சம் எழும்புகின்றது. எனவே இது தொடர்பிலும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் இது தொடர்பிலே அவதானத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளாக இருக்கட்டும், சமூக சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், அவதானத்தை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு அகழ்வு பணிகள் இன்னும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனூடாக ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஏதாவது கிடைக்குமா அல்லது இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. காரணம், அந்த குழந்தைகளுடன் பெரியவர்களுடன் என்னென்ன பொருட்கள் உள்ளே போட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆதாரம் கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பிலே மக்கள் அவதானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பிலே அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச ரீதியிலும் அண்மையிலே மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது இந்த இடத்திற்கு சென்று அவதானத்தை செலுத்தி இது தொடர்பிலே ஒரு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார், கூறி வாக்குறுதியை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே சர்வதேசமும் இப்பொழுது இது தொடர்பிலே அவதானத்தை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த செம்மணி புதைகுழி விதைக்கப்பட்டவர்களினுடைய உடலங்கள் தொடர்பிலே எவ்வாறான முடிவுகள் எட்டப்படுகிறது, எவ்வாறான விடயங்கள் இங்கு அகழ்வு பணிகளின் போது கண்டுபிடிக்கப்படுகின்றது தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.